கைஸ் ஃபைனலி மைக் வாங்கியாச்சு. இப்போது போயிட்டு கொஞ்சம் வேறு இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பை பை. கைஸ் ஒரு 8 வருஷமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் கொஞ்சம் விட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னிக்கு. லார்க் M2 ஹாலிலேண்ட் லார்க் M2 மைக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோட குவிக் அன்பாக்சிங் பார்த்துட்டு ஒரு டெஸ்டிங் பார்த்துடலாமா? இப்போ வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். பிரித்தோன்னே பார்த்தீங்கன்னா வாரண்டி, அதாவது கார்டு அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு மற்ற பொருள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி ரிசீவர் அண்ட் லைட்னிங் ரிசீவர். நான் இந்த மாடல் வாங்கினதுக்காக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்னிங் ரிசீவர் தான். ஆக்சுவலாக நான் iPhone 14 தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு லைட்னிங் தான் போட முடியும், அதனால் அதை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் மெயின் பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிலேண்ட் லார்க் M2. ஆக்சுவலாக கடையில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், பட் பாக்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல. இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேமராக்கான ரிசீவர் அந்த 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இது ஆக்சுவலாக 2 மைக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் வருவோம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். ஆஸ் யூஷுவல் உள்ள ஒரு கேரிங் பவுச் நல்லாவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 டிவிஷன்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல மைக்கோட பாக்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கேமரா டு அந்த கேமரா கனெக்ட் பண்ணுற கேபிள், அது சம்திங் PRS கேபிள்னு சொல்லுவாங்க. அப்புறம் வின்மஃப் வந்து 2 கொடுத்துருப்பாங்க, 2 இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா Type A to Type C சார்ஜிங் கேபிள். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நெக்கில் போடுற ஒரு மேக்னெட், நெக்லஸ் மேக்னெட்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ குயிக்காக ஒரு டெஸ்ட் பார்த்துலாம். கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் இப்போது நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மேக்னெட்டிக் கிளிப்பை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு வந்து வின் நாய்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும், உங்களுக்கு தெரியும். ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிருந்துச்சு, இப்போ வந்து க்ரீன் கலர் லைட் எரியுது. ஸோ க்ரீன் கலர் லைட்னால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்னு அர்த்தம். இப்போ வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. அண்ட் அகைன் சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வந்து க்ரீன் லைட்டில் மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஆப் இருக்குது, ஹாலி ஆடியோன்ட்டு. ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல்ஸ்லாம் மாற்ற முடியும். அதெல்லாம் மாற்றுற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நம்ம சேனலில் வந்து பெருசாக வளரல. ஸோ இது வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெமரிஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணுறேன். நான் என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதான் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய மெமரிஸ்க்காக நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா May 5 ஐ திங்க் ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மைக்கை வந்து இத்தனை வருஷம் கண்டென்ட் மேக்கிங்கில் நான் ஒரு உருப்படியாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இதுதான். ஸோ இந்த மைக் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை வந்து ஒரு பதிவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். எனக்கு வந்து இப்போ டைம் பத்தலை. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 10:15 ஆகுது நைட்டு. ஸோ வீட்டுக்கு போனோம் எல்லோரும். என்னோடய கேமராமேனும் வீட்டுக்கு போனோம். அண்ட் எல்லோரும் வீட்டுக்கு போனதுனால இந்த வீடியோ நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். கைஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மைக் வச்சு இன்னும் என்னோடய இன்ஸ்டா பேஜில் நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். அண்ட் இந்த பேஜ் அதாவது இந்த யூடியூப் சேனல்லையும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பாண்டிச்சேரியா சரௌண்டிங்ஸ் அண்ட் சென்னை எங்கேனாலும் போயிட்டு நம்ம ஷூட் பண்ணலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன்ன்றதை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு போஸ்ட் போட்டு. கடைசியாக கல்வரா நில்ஸ் வந்து போயிட்டு வந்ததை வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ சேனல் படுத்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் வளர முடியும். அண்டு இந்த டைமில் வந்து
சில பேருக்கு தேங்க்ஸ், லவ் யூ எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். லவ் யூ கைஸ், பாய். கைஸ், கேமராமேன் வந்து என்னை சேலஞ்ச் பண்ணுறான். யாருக்கிட்ட லவ் யூ சொன்னேன்னு கேட்டான். லவ் யூ, பாய்.